காலையில் நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே நான் வந்துட்டு அடை தோசைக்கு தான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா என் வீட்டுக்காருக்கு அடை தோசைலாம் பிடிக்காதா, அதனால எங்களுக்கு மட்டும்தான் செய்யறதுக்காக ஊற வச்சுருந்தேன். ஏன்னா அவர் சாப்பிட மாட்டார். எங்கள் மாமியார் வந்துட்டு எப்பவுமே இந்த அரிசி மாவு தோசை, இட்லி இப்படி செஞ்சு கொடுத்து பழகிட்டாங்களோ, அதெல்லாம் வேறு எதுனா புதுசாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிக்காத, சாப்பிட மாட்டாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. பார்த்ததுமே டேஸ்ட் பார்த்துட்டு கூட சொன்னால் கூட பரவாயில்ல, அவங்க டேஸ்ட்டு பார்க்க மாட்டாங்க. கண்ணில் பார்த்ததுமே எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் புதுசாக ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறது இருந்துச்சுன்னா எங்களுக்கு மட்டும்தான் செஞ்சுக்குவேன். பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. பட் அவங்களுக்கு பிடிக்காதுல்ல, அவங்களுக்கு பிடிச்சதா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே ரொம்ப கட்டாயெல்லாம் படுத்த மாட்டேன். அப்புறம் அப்படியே அவருக்கு அப்படியே சாப்பாடு செஞ்சுட்டு கொஞ்சம் குழம்பு இருந்துச்சா, மட்டன் குழம்பு, அதை சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதுவே சாப்பிட்டுட்டு அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் மாவு வந்துட்டு அரைச்சிட்டு உடனே தோசை ஊற்றிட்டேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு இல்லை அப்படின்ட்டு. இந்த மாவு வந்துட்டு புளிக்கணும்னு கிடையாது, மாவு அரைச்ச உடனே தோசை ஊற்றலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையிலே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னொரு மினி பிளாக்ல பார்க்கலாம். பாய்.